எசேக்கியா ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகளை அவர்கள் வரிசைகளின் படியேயும் அவரவரை அவர்கள் ஊழியத்தின் படியேயும் திட்டப்படுத்தி ஆசாரியரையும் லேவியரையும் சங்காங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தவும் கர்த்தருடைய பாளையத்தின் வாசல்களில் ஊழியம் செய்து துதித்து, நல்ல கவனிங்க, இது அந்த நாட்களிலே இது வரிசையாக வகுப்புகளாக ஆசாரியர்களுக்கு பகுக்கப்பட்ட ஊழியங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பாளையத்தின் வாசல்களில் ஊழியம் செய்து துதித்து ஸ்தோத்திரிக்கவும் ஒழுங்குபடுத்தினான். ராஜா கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அந்தி சந்திகளில் செலுத்த வேண்டிய சங்கர்வாங்க தகன பலிகளுக்கும் ஓய்வு நாட்களில் மாத பிறப்புகளிலும் பண்டிகைகளிலும் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் தன் ஆஸ்தியில் இருந்து எடுத்து பங்கை கொடுத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா எதை வந்தித்து வைக்கலங்க, எல்லாவற்றிலும் இந்த ஊழியக்காரர்களை அவன் கனப்படுத்தினான். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை உற்சாகமாய் கைக்கொள்ளும்படி. ஹல்லேலூயா. அவர்களுக்கு எந்த குறைவில்லைனாலும் தேவனுடைய வார்த்தை எப்படியா வரும்? உற்சாகமா வரும். தோண்டப்படக்கூடாது. நீங்களே இப்படி இருக்கீங்க சோனாங்கி மாதிரி, நாங்க எப்படி நாங்க பலன் அடைவோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கும் பார்க்க மனரம்யமாய் நடந்து தேவனுடைய கிருபை பெற்று கர்த்தருக்குள் பலப்படுத்தி நான் தேவனுடைய சம்பவத்தில் இருக்க கர்த்தருக்கு கிருபை செய்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் அவர். நல்ல கவனிங்க. ஆசாரியர் லேவியரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை உற்சாகமாய் கைக்கொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும்